Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 11th physicsல 4th unitல book bagல வரக்கூடிய ஒரு முக்கியமான problem. See numerical problems, problem number 5. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. So annual examக்கு வந்து நம்ம இத வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ப்ராப்ளத்தை. சரியா? See the question. A bullet of mass 20 gram strikes a pendulum of mass 5 kilogram. Okay. See, the center of mass of pendulum rises a vertical distance of 10 centimeter. If the bullet gets embedded into the pendulum, calculate its initial speed. So first என்ன சொல்றேன் அப்படினா ஒரு bullet தெரியும் இல்லையா நம்ம அந்த துப்பாக்கியில இருந்து வரக்கூடிய குண்டு அப்படினு சொல்றோம் இல்லையா அந்த bullet. So அதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம். So இது எதுல போய் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஹிட் ஆகுது அப்படினா ஒரு பெண்டுலம். So அதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 kg. So அப்ப டயகிராம் போடுவோம் அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். See இது வந்து ஒரு ரிஜிட் வால் அப்படினு வெச்சுக்கலாம். ரிஜிட் ஐ மீன் the ceiling அப்படினு வெச்சுக்கலாமா? சரி. So அதுல இருந்து ஒரு ஸ்ட்ரிங்னா தெரியும் கம்பி. So அதோட இன்னொரு எண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பாம். So இந்த மாதிரி சோ இதுதான் இப்ப வந்து பெண்டுலம்னு சொல்றோம் இல்லையா ஸ்ட்ரிங் அப்புறம் வந்து ஒரு பர்టిక్యులர் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பால் சோ ரெக்டாங்கிள் ஷேப்ல நான் எடுத்துக்கிறேன் சரியா சோ இதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா m is equal to the கொடுத்திருக்காங்க எவ்வளவு 5 kg மாஸ் bigger one இது 5 kg இப்ப ஸ்டார்டிங்ல அது எப்படி இருக்கும் ரெஸ்ட்ல இருக்கும் இல்லையா ஆசிலேஷன் இருக்காது நம்ம எதுமே கொடுக்காத வரைக்கும் அது ரெஸ்ட்ல இருக்கும் due to the gravitational force okay so அப்படினா ஸ்டார்டிங்ல at rest okay இப்போ என்ன பாருங்க 20 கிராம் மாஸ் இருக்கக்கூடிய புல்லட் போய் அதுல வந்து ஹிட் ஆகுது சரியா புல்லட் இதுதான் புல்லட் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது so what is this bullet so இந்த டைரக்ஷன்ல போகுது இதோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம் mass of the bullet m is equal to 20 gram போய் அதுல ஹிட் ஆகுது இந்த டைரக்ஷன் இப்போ என்ன ஆகுது இதுவரைக்கும் ரெஸ்ட்ல இருந்த அந்த பெண்டுலம் இப்போ மூவ் ஆகும் இல்லையா சோ இந்த மாதிரி மூவ் ஆகும் சோ அப்ப இது இனிஷியல் பொசிஷன் ஃபிளாட் அப்படி இருந்திருக்கும் முதல்ல ரெஸ்ட்ல இருக்கும்போது இப்போ இது என்ன ஆகுது அப்படினா இந்த இடத்துக்கு வந்துருது சோ now this is the pendulum எவ்வளவு ஹைட் பாருங்க the center of mass of pendulum rises a vertical distance vertical என்ன இதுதான் vertical distance of 10 cm அப்ப எப்ப புல்லட் இதுல போய் ஹிட் ஆகுதோ அந்த நேரம் இந்த பெண்டுலம் மூவ் ஆகி எவ்வளவு ஹைட் வந்து வெர்டிகலா வந்து கொடுக்குது அப்படினா சென்டர்ல இருந்து is equal to 10 cm 10 cm vertical height க்கு போயிருக்கு okay if the bullet gets embedded into the pendulum embedded என்ன இந்த புல்லட் வந்து இதுல அடிக்கும்போது இந்த புல்லட் வந்து இப்ப இதுக்குள்ள போயிடுச்சு இப்ப எதுக்குள்ள புல்லட் இருக்கு இந்த பெண்டுலத்துக்குள்ள தான் புல்லட் இருக்கு embeddedனா covered உள்ள என்டர் ஆகுது இல்லையா if the bullet gets embedded into the pendulumக்குள்ள போயிடுச்சுனா பொதிஞ்சிருச்சுனா calculate its initial speed அப்படினா எவ்வளவு ஸ்பீட்ல வந்து ஹிட் ஆயிருக்கணும் இனிஷியல் ஸ்பீட் கேக்குறோம் இல்லையா இந்த புல்லட்டோட இனிஷியல் ஸ்பீட் u1 equal to question mark okay so அப்ப initial speed of the pendulum என்னது 0 ஏன்னா ஸ்டார்டிங்ல பெண்டுலம் வந்து ரெஸ்ட்ல இருக்கு so அப்ப பெண்டுலத்தோட initial speed u2 equal to 0 திருப்பி ஃபைனல் கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டு சேர்ந்தே டிராவல் பண்ணுது அப்ப ரெண்டோடைய ஸ்பீட் ஐ மீன் வெலாசிட்டி எப்படி இருக்கும் சேம் சோ அதனால அத v ன்னு எடுத்துக்கலாம் ஓகே ரெண்டுமே சேம் ஓகே நம்ம அது இருக்கட்டும் இங்க விஷயத்துக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்திருக்க கூடிய வேல்யூஸ் எல்லாம் SI யூனிட்ல மாத்தணும் சரி சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் மாஸ் சொல்யூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டா எழுதிரோம் இல்லையா அது பெஸ்ட் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க புல்லட் ஆஃப் மாஸ் அப்படினா மாஸ் ஆஃப் புல்லட் m is equal to 20 gram கிலோகிராம்ல மாத்தணும் m cap I mean கொஞ்சம் பெருசா போடும் 20 into கிராம் கிலோகிராம் மாத்தணும் என்ன பண்ணனும் 1000 ஆல டிவைட் பண்ணனும் இல்லையா
1000 ஆல டிவைட் பண்ணனும் மேல வரும்போது 10 power minus 3 which is equal to 0.02 kilogram. சரி வேற mass of pendulum, mass of pendulum capital M, அது bigger object இல்லையா? So எவ்வளவு 5 kg. Next vertical distance, height, h is equal to 10 centimeter. மீட்டர்ல மாத்தும்போது ஒரு சென்டிமீட்டர்ங்கிறது 10 power minus 2 மீட்டர். அப்ப into 10 power minus 2 is equal to 0.1 மீட்டர். அப்புறம் என்ன கேக்குறான்? Initial speed of the bullet u1 equal to question mark. Okay, start பண்ணுவோம். Solution. So நான் எதை யூஸ் பண்ண போறேன் நமக்கு தெரியும். என்னது? Law of conservation of energy. இல்லையா? By the law of conservation, law of conservation of energy. என்னது? Initial energy is equal to final energy. Initial. இதான் initial. So இந்த கேஸ பாருங்களேன். ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கே தெரியும் total energy என்கிறது kinetic energy plus potential energy. நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். kineticனா moving energy. Okay. So இது rest energy. Okay, anyway இந்த இடத்தை பாருங்க. kinetic energyக்கு ஃபார்முலா half mv². நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. potential energyக்கு ஃபார்முலா mgh. அப்ப இந்த பாயிண்ட் இது ரெஸ்ட்ல இருக்குறதுனால ஹைட் 0. ஹைட் இல்ல, இங்க தான் ஹைட் இருக்கு. இங்க ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப ஹைட் 0வா இருந்துச்சுன்னா potential energy இல்ல. அப்ப இந்த இடத்துல total energy is nothing but kinetic energy. Okay, இந்த இடத்துல பாருங்க ஹைட் இருக்கு இல்லையா? இப்படி போய் அப்படியே நிக்குது. இந்த ஹைட் தான். அப்ப 1 or 2 செகண்ட் அந்த இடத்துல என்ன அது ரெஸ்ட்க்கு வந்துருது. அப்ப ரெஸ்ட்க்கு வந்துச்சு அப்படினா இல்லையா இப்படி போய் இப்படி நின்றுது இல்லையா? அந்த fraction of second ரெஸ்ட்க்கு வந்துச்சுன்னா அதோட ஸ்பீட் என்ன 0 at this point. அப்ப ஸ்பீட் 0 னா v0. அப்ப அங்க என்ன இருக்கு? kinetic energy இருக்காது. ஹைட் இருக்குறதுனால potential energy மட்டும் இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல total energy is equal to potential energy. அப்ப தொடக்கத்துல இருக்கிற total energyயும் ஃபைனலா இருக்கிறதும் சேம் தான். பட் என்னன்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதுதான் law of conservation of energy. இல்லையா? energy can transfer from one form to another. ஆனா டிஸ்ட்ராய் ஆகல. சோ அத தான் நான் எழுத போறேன். So okay, by the law of conservation of energy, initial total energy, okay, is equal to final total energy. So initial total energy is nothing but kinetic energy. ஏன்னா இங்க potential energy 0 னு சொன்னேன். So இப்போ ஃபார்முலா என்ன? kinetic energy க்கு half mv² equal to final total energy. இங்க இல்லையா final. இங்க ஹைட் இருக்கனால fraction of second அது ரெஸ்ட்க்கு வரும்போது kinetic energy 0, potential energy மட்டும் தான் இருக்கும். So total energy is nothing but potential energy. என்ன ஃபார்முலா? mgh அப்படினு சொல்றோம். ஓகேவா? சோ இங்க வந்து m கேன்சல் ஆயிரும். சோ அப்ப 2 இங்க போயிடுச்சுனா எப்படி எழுதிக்கலாம்? v² is equal to 2gh. v is equal to square root of 2gh is equal to square root of 2 into g என்னது? acceleration due to gravity. இந்த இடத்துல acceleration இருக்கும். இங்கேயும் சரி இங்கேயும் சரி. g யோட வேல்யூ கொடுக்கல, பட் நம்ம தான் எழுதிக்கணும். g என்னது? 9.8 ms4 minus 2. ரவுண்ட் பண்ணி 10 ன்னு கூட எழுதிக்கலாம். அது உங்க விருப்பம். சரியா? சோ 9.8 into height. height எவ்வளவுப்பா? height இதுல கொடுத்து அதற்கு 10 cm அல்லனா 0.1. So okay, but 2 into 0.1 0.2. இங்க 9 பாயிண்ட் இருக்கு. So multiply பண்ணீங்கன்னா 8 2s are 16 remaining 1. 9 2s are 18 plus 1 19. So 1.96 square root of 1.96. So this square root சொல்லி கொடுத்திருப்போம். square root எடுத்தா என்ன வரும்? Which is equal to 1.4. Okay,
யூனிட் என்ன ms power minus 1. So v is equal to 1.4 ms power minus 1. So இது வந்து என்ன velocity final velocity. நான் என்ன கேக்குறான் initial speed தான் கேட்டிருக்கான் final கேட்கல. சரி இது என்ன collision எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக். ஏன் இன்எலாஸ்டிக் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு ரெண்டும் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு கொலிஷனுக்கு அப்புறமும் ரெண்டும் தனித்தனியா செப்பரேட் வெலாசிட்டில போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எலாஸ்டிக். நீங்க பாருங்க முதல்ல ரெண்டும் தனித்தனியா இருக்கு டிஃபரண்ட் வெலாசிட்டி. இது புல்லட் இல்லையா this is bullet this is pendulum. இதோட இனிஷியல் வெலாசிட்டி u1 இது u2. அந்த கொலிஷனுக்கு அப்புறம் பாருங்க இந்த புல்லட் இந்த பெண்டுலத்துக்கு உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்ப ரெண்டு சேர்ந்தே டிராவல் பண்ணுது. அப்ப ஆஃப்டர் கொலிஷன் both are travel together சேர்ந்து போகுது. அப்ப ரெண்டுடைய ஃபைனல் ஸ்பீட் சேம் ஸ்பீட் so v. ஓகே சோ அப்ப நம்ம ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க என்ன ஃபார்முலா இதோட மொமெண்டம் ஃபார்முலா என்ன மொமெண்டத்துக்கு ஃபார்முலா p is equal to mass into velocity. இங்க m1 u1 இதோடது m2 u2. இது இனிஷியல் டோட்டல் மொமெண்டம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் ஃபைனல் டோட்டல் மொமெண்டம். இதோட மாஸ் m1 இது m2 இது m1 இது m2. இங்க எப்படி வரும் m1v plus m2v இப்படின்னு வரும். ஓகே சோ இதுல v காமன் எடுத்துட்டேன்னா m1 plus m2 into v இப்படின்னு வரும். ஓகே சோ அப்ப இதுல இருந்து v is equal to இது கீழ வந்துரும் m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2. சோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் u1 கண்டுபிடிக்க போறேன். கண்டுபிடிக்கலாமா எஸ் சோ அடிச்சுக்கிறேன். So from the inelastic collision என்ன inelastic collision அப்புறம் சேர்ந்து போகுது இல்லையா ஃபார்முலா என்ன இப்பதான் எழுதுனேன் v is equal to m1 u1 plus m2 u2 divided by m1 plus m2. So next step v என்னது final velocity இதா இருக்கு அப்ப 1.4 is equal to m1 into u1. m1 ங்கிறது mass of the first one bullet. அப்ப புல்லட்டோட மாஸ் m1 ன்னு எடுத்துப்போம் m1. நெக்ஸ்ட் m2 ங்கிறது செகண்ட் ஆப்ஜெக்ட் ஐ மீன் பெண்டுலத்தோட மாஸ். அப்ப அத ஸ்மால் m2 ன்னு எடுத்துக்கலாமா m2. சரி அப்ப இங்கே மாத்திப்போம் m2. சரி அப்ப 1.4 is equal to m1. m1 என்னது 0.02 into u1 plus m2 u2. m2 என்னது இதா இருக்கு 5 so 5u2 divided by m1 plus m2. m1 என்னது இதா இருக்கு 0.02 plus m2 வந்து 5. so next step see 1.4 is equal to 0.02 u1 plus 5 into u2. u2 என்னது initial velocity of the second object. பாரு பெண்டுலம் தான் செகண்ட் ஆப்ஜெக்ட். அது ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு தொடக்கத்துல ரெஸ்ட்ல இருக்குறதுனால initial velocity வந்து u2 equal to 0. அப்ப u2 0 னா 0 into 5 0 divided by 5 plus 0.02 5.02. ஓகே சோ இப்போ இது மேல கொண்டு போயிரோம். அப்ப இது எப்படி எழுதலாம் 1.4 into 5.02 equal to 0.02 u1. எழுதிக்கலாமா நமக்கு தேவை u1 திருப்பி எழுதுவோம் 0.02 u1 is equal to 1.4 into 5.02. next step u1 is equal to 1.4 into 5.02 divided by 0.02. so மேல இருக்குறத வந்து நீங்க டைரக்ட்டா கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். so அப்படி மல்டிப்ளை பண்ணீங்கனா which is equal to 7.028 மல்டிப்ளை பண்ணுங்க divided by 0.02. இப்போ என்ன சார் பண்றது அப்படினா மேலே கீழேயும் 100 ஆல மல்டிப்ளை பண்றோம் இல்லையா அப்ப நமக்கு என்ன ஆகும்னா the decimal point மாறிடும். மேலே 100 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஏன்னா ரூல் யூஸ் பண்ணும்போது
நியூமரேட்டர்ல யூஸ் பண்ணனும், டினாமினேட்டர்ல யூஸ் பண்ணனும். which is equal to இங்க ரெண்டு 0 தாண்டி வந்துச்சுன்னா 702.8 by இங்க 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டு 0 தாண்டிச்சுன்னா 2 ன்னு வந்துரும். இப்ப டிவைட் பண்ணனா வரும் 7 ல 3 2s are 6, remaining 1 10, 10 னா 5 2s are 10, இங்க 1.8 னா 4 2s are 8. So u1 is equal to 351.4 meter per second. So இதுதான் அந்த புல்லட்டோட இனிஷியல் ஸ்பீட். That's very easy. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. All the best. Thank you.